டிஎம்கே ஓவர் கான்பிடண்டா இருந்துச்சு. டிவிகேயை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க. குறிப்பா விஜய் பத்தி எந்த கவலையும் இல்லாத மாதிரி காட்டினாங்க. திமுக தீய சக்தி, இங்க போட்டியே திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் விஜய் சொன்னாரு. மேலும் என்ன ஸ்டாலின் சார் அப்படின்னு கேட்ட பல விதமான கேள்விகளுக்கு திமுக எந்தவித எதிர்ப்பும் காமிக்கல. எந்த எதிர்ப்பும் இல்லாத நிலையில விஜய் நேர போய் முதல்வர் நாற்காலியில உட்கார்ந்துட்டாரு. ஓரணியில் தமிழகம்னு சொன்னாங்க. ஆனா திமுக தோல்விக்கு இன்னொரு காரணம் கூட்டணி கட்சிகள். வெளியில இருந்து பார்த்தா பலமான கூட்டணிய தோணுச்சு. ஆனா உள்ளுக்குள்ள உளுத்து போய் இருந்த தேர்தல் முடிவுகள் இப்ப காட்டியிருக்கு. காங்கிரஸ் கட்சியோட ராகுல் காந்தி கூட்டணிக்குள்ள இருந்தே கூட்டணிக்கு எதிராக செயல்பட்டாரு. ஸ்டாலின் ராகுல் காந்தி ஒரே மேடையில தேர்தல் பிரச்சாரம் செய்யாதது ஆதரவாளர்கள் கிட்டயே அதிருப்தியை உருவாக்குச்சு. கூட்டணியில பல வருஷமா பயணிக்கிற கம்யூனிஸ்ட் விசிக மாதிரி கட்சிகளுக்கு கேட்ட சீட்டை கொடுக்காம இழுத்தடிச்சது. புதுசா கூட்டணிக்குள்ள நுழைஞ்ச தேமுதிக ஓபிஎஸ் மாதிரி எதிரில இருந்து வந்தவங்களுக்கு சீட் கொடுத்தது எல்லாமே இப்போ திமுக தோல்விக்கு காரணமா அமைஞ்சிருக்கு. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை மாதிரி இடங்கள்ல இளைஞர்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் டிவிக்கு பக்கம் திரும்பினாங்க. டிஎம்கேவோட ட்ரெடிஷ்னல் பேஸ்ல இருந்த டைரக்ட் ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. இப்போ தாவேக்காவுக்கு அது எல்லாம் போயிடுச்சு. சென்னை திமுக கோட்டைன்னு சொல்லுவாங்க. அங்கேயே ஸ்டாலின் தோற்கிற நிலைமை உருவாயிருக்கு. சரி, முக்கியமான விஷயத்துக்கு இப்போ வருவோம். இந்த தேர்தல்ல ஸ்டாலினோட மருமகனான சபரீசனோட பின் நிறுவனம் என்ன பண்ணாங்க? இதுக்கு முன்னாடி ஐபேக் மாதிரியான நிறுவனங்களை தேர்தல்ல ஸ்ட்ராட்டஜி வடிவமைக்கிற பணியில திமுக வச்சிருந்துச்சு. ஆனா இந்த தேர்தல்ல அதோட டிஜிட்டல் விங்கா பாப்புலர்ஸ் எம்பவர்மெண்ட் நெட்வொர்க், அதாவது பென், இது சபரீசன் அதாவது ஸ்டாலின் மருமகனோட கண்ட்ரோல்ல இருந்துச்சு. ஆனா டிவிக்கோட ரூட் மாஃபியான்னு அழைக்கப்படுற த ரூட் கம்பெனி, அதோட ஃபேன் நெட்வொர்க், அப்புறம் பெய்ட் ரீல்ஸ், டிஜிட்டல் வாரியர்ஸ் இதை விட சிறப்பா செயல்பட்டு இருக்குங்கிறத தேர்தல் முடிவுகள் தெளிவா காட்டுது. ஏற்கனவே திமுகவுக்காக வேலை செஞ்ச ஆதவ அர்ஜுனாவோட வாய்ஸ் ஆஃப் காமன் இப்ப தாவேக்கா ஆதரவு வேலை பார்த்துச்சு. பாஜக அதிமுக ஐடி விங்ல வேலை செஞ்ச நிர்மல்குமார் அப்புறம் ஜான் ஆரோக்கியசாமி சிறப்பா செயல்பட்டதை இப்போ தேர்தல் ரிசல்ட் காட்டுது.